டியூல் டே நியூஸ்களுக்கு வணக்கம். டியூல் டே நியூஸ்ன்ற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்ணால் பார்க்குறதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து முடிவெடுப்பதே உண்மைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டென்டல் பேஷண்ட், ஒரு டென்டிஸ்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாருமே அப்போ தான் ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பேஷண்ட் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அவர் பேர் ஜோ. அவங்க வெளியில் வந்து அவங்க ஒய்ஃபு, மற்ற பேஷண்ட்லாம் அவங்க உட்காந்துருக்காங்க வெயிட்டிங் ரூமில். உட்காந்துருக்கப்போ போனோடனே ஒரு நர்ஸு வெளியில் வராங்க. வந்து பெரிய சுத்தியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் டம் டம்னு அடிக்கிற சத்தம் கேட்குது. அப்புறம் இன்னொரு நர்ஸ் வெளில வந்து பெரிய ரம்பத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் நறுன்னு அறுக்கிற சவுண்ட்லாம் வருது. வெளியில் கேட்ட அனைத்து அப்படியே பேஷண்ட் அப்படியே பயந்துட்டாங்க, என்னடா பண்ணுறாங்கன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜோ வெளில வந்து சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப்கிட்ட, நீ பதட்டப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அந்த டென்டிஸ்ட் கொண்டு வர அந்த பூட்டை வீட்டில் வந்துட்டாராம். அதை எப்படி திறக்கிறதுன்னு தெரியாமல் தான் சுத்தில எட்டு வந்து அடித்து உடச்சோம். அதுக்கப்புறம் அதை அறுக்க முடியலன்னு ரம்பத்தெட்டு வந்து அறுத்து நாங்கள் எடுத்தோம். அதனால் நீங்கள் எந்த இது கவலைப்படாதீங்க, எனக்கு பல்லு பத்திரமா எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் வெளில வந்து புரிஞ்சுருக்காங்க, நம்ம வெறும் என்ன பொருள் எட்டு போனாங்க, சத்தத்தை கேட்டே அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டோம். ஆனால் உண்மையை கேட்டால் பிறகு ரொம்பவே சிரிப்பு வருது. அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் எதையா பார்ப்பீங்க, திடீர்னு கேட்பீங்க, ஆனால் உண்மையாக நம்புவீங்க. ஆனால் தீர விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறதா அது நம்ம மனசுக்கும் உண்மையாக இருக்கும். எனவே இனிய காலை வணக்கம் வணக்கம் வணக்கம்.